பிரியாணிக்கு ஆச்சி சமையலில் பிரியாணி புலாவ் பிளெயின் ரைஸ் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும். 12 பூண்டு பல் சேர்த்து கலந்து விட்டுறலாம். 2 பெரிய தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சோம்பு மிளகு சேர்த்துடலாம். 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் கலந்து விட்டுறலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் 9 கத்திரிக்காய் போல் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் தொடச்சிடணும். தொடச்சிட்டு காம்பை கொஞ்சம் போல் கட் பண்ணிடலாம். அப்புறம் இது இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. நல்லா இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணால் போதும். அதே மாதிரி உள்ள பூச்சி இல்லையா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஃபில்லிங்காக வச்சிடலாம். கத்திரிக்காயில் மசாலா ஸ்டஃப் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். கத்திரிக்காவை ஒரு பக்கமாக திருப்பி விட்டு முக்கால் பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நிறையா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 5-6 பூண்டு பல் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நம்ம ஸ்டஃபிங்க்கு அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த கிரேவியில் இருக்க எல்லா மசாலாவும் இந்த கத்திரிக்காய்க்குள்ளே போகும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைனா இந்த மாதிரி கொதிக்கும் போது வெளியில் ஃபுல்லாக தெறிக்கும். கத்திரிக்காய் எல்லாமே இன்னும் நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.